போத்தி ஸ்வர்ண மஹால் வந்து சேலத்தில் ஒரு வழியாக திறந்துட்டாங்க. கேரளா மூலலாம் வச்சு பயங்கர கிராண்டாக வந்துட்டு ஓப்பனிங் பண்ணியிருந்தாங்க. கிராமுக்கு ₹250 வந்து டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நாங்கள் புதுசாக தங்கம் வாங்க போல், பழசை மாற்ற தான் போனோம். கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருந்தது. சரி, ஓகே, அட்சய திருதி அன்னைக்கு ரொம்ப கும்பலாக இருக்கும், நான் இருக்கப்போ எடுத்துக்கலான்னு அம்மா சொன்னதுனால ஈவினிங்காக தான் போனோம். கும்பல், சரி கும்பல், நிற்க இடம் இல்லை, அவ்வளோ கும்பல். எங்கேருந்து இத்தனை மக்கள் இருக்காங்க வராங்கன்னு தெரியல. புதுசாக திறந்ததுனாலையா இல்லை என்னன்னு தெரில. நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய பேர் வாங்கினாங்க. என்னால் வீடியோ கூட எடுக்க முடியல, அவ்வளோ கும்பலில் உட்கார கூட இடம் இல்லை. பழசை போட்டுட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். சூப்பராக இருக்குது. லைட் வெயிட்லேயே நிறைய கலெக்ஷன் இருக்குது. தங்கத்தை பார்த்தா யாருக்கு தான் பிடிக்காது? எனக்குமே பயங்கர ஆசையாக வந்திருந்தது. பழசை வந்து நம்ம கண்ணு முன்னாடி உருக்கி எவ்வளோ இருக்குதுன்னு காட்டி க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைஸடாக இருந்தது. போத்தீஸில் வந்துட்டு நகை வாங்கினது. சேல்ஸ் பண்ணவங்களும் சரி, இந்த சேல்ஸ் பண்ணுறவங்க நல்லா அமைஞ்சால் தான் நமக்கு அந்த நகையும் நல்லா அமையும். அந்த அந்த மாதிரி ஒரு அக்கா எங்களுக்கு நல்லா பொறுமையாக எடுத்து காட்டினாங்க, எந்த ஒரு முகசுளிப்பும் இல்லாமல். நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மேலே இருந்த ஃபுட் கோர்ட்டும் மாற்றிட்டாங்க, 8th ஃப்ளோருக்கு கொண்டு போயிட்டாங்க. அங்கே சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அங்கேயும் ஃபுட்டு டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு.